படபடப்பா அந்த வேலையை முடிக்கணும் என்ன மேசத்துக்கிட்ட நிறைய உண்டு. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ தை மாசத்துல கண்டிப்பா இருக்கணும். உங்க ஜாதகத்தை எடுத்து எல்லாருமே செக் பண்ணுங்க. எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும். கண்டிப்பா மேசராசி கொஞ்சம் நிதானிச்சு பொறுமையா காய் நகர்த்துங்க. கண்டிப்பா உங்களால முடியும். மேச ராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்கும் பாருங்க, கேந்திர யோகத்துல 4 கிரகம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், சூரிய பகவான் திக்பலமாக உட்கார்ந்திருக்கார். தை மாசம் முடியக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் மேச ராசிக்கு வரும். தொழிலுக்கு செம்ம நேரம், இதை விட்டுறக்கூடாது. அப்பா சொத்து தாத்தா சொத்து பூர்வீக சொத்து வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கணுமா வாங்க வேண்டாமா இப்ப வாங்க, கண்ணை மூடிட்டு செலவு பண்ணுங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி என்றால் காஞ்சி மகாபரியவா குருவழி குரு நேசிப்போம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தை மாத பலன். எல்லாருமே தை மாசம் வந்தாவே அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரே மாசம் தை மாசம் மட்டும்தாங்க. அனைவருக்குமே குரு சுக்கிரன் ஜோதிட அனைவருக்குமே பார்க்கறவங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள். எல்லாருமே பொங்கல் பண்டிகையை ரொம்ப சிறப்பா அவங்க சொந்த ஊர்ல போய் கொண்டாடுங்க. நல்லா சிறப்பாக இருக்கட்டும். இந்த மாசத்துல அவருடைய விசேஷம் என்ன? சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த தை மாசம். நல்ல காரியத்துக்கு மட்டும் இந்த மாசத்தை தொடங்குங்க. எல்லாமே வெற்றியா முடியக்கூடிய மாசம் தை மாசங்க. இறைவனுக்கு சூரிய பகவான் நல்ல மகர ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடியதான் இந்த தை மாசங்கிறாங்க. இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தான் தை பொங்கல். தை பொங்கல் 1 தை மாசம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மாட்டு பொங்கல், அடுத்து உழவர் திருநாள் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு. என்ன? தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி கொடுக்காம இருக்காங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த தை அமாவாசை கொடுத்தா பயங்கரமான ஒரு புண்ணியம் கிடைக்கும். அனைவருமே உங்களுடைய இறந்தவங்க நினைத்து இந்த தை அமாவாசையை கொண்டாடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்ப 12 ராசிக்கும் ஏன் இந்த மாசம் தை மாசம் எல்லாருமே வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதிட கண்டிப்பா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தது குரு சுக்கிரன் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் தை மாசத்துல 4 கிரகம் பயிற்சி ஆகுங்க. 1 சூரியன், நீங்க தலைமை பொறுப்பு போனா சூரிய பகவானுடைய தொடர்பு வேணும். அடுத்து செவ்வாய், வீடு வண்டி வாகனம் சொத்து ஒரு தைரியமான குணம் செவ்வாய் வேணும். புதன், அறிவு ஞானம் புத்தி எல்லா கிரகமும் வேணும். அந்த புதனுடைய தொடர்பு வேணும். அடுத்து சுக்கிரன், ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமை, ஆடம்பர சொகுசுகார சொகுசுமால எல்லாமே வேணும்னா அந்த சுக்கிரபானம் வேணும். எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி கால சக்கரத்துக்கு 10ஆம் இடத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி பயங்கரமா இருக்கு. இதுல யாருக்காச்சும் இந்த 4 கிரகத்துல ஒரு கிரகம் யோகமா இருந்து அந்த தசாபதி நடந்துட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை வாப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேச ராசி என்பர்களே, பொதுவாக மேச ராசி கால புருஷனுடைய 1ஆவது ராசி தான் இந்த மேச ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் முதல் ராசி மேச ராசி. அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி மேச ராசி தான். எப்படி? ஒருத்தர்கிட்ட நம்ம கை கட்டி நிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 இதுலயுமே நம்ம நேர்மையா இருக்கணுங்கிற விஷயம். 2 பயங்கரமா அறிவா யோசிக்கக்கூடிய 3 கொஞ்சம் பதஷ்ட குணம். 4 இந்த விஷயம் உங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு மேசத்துக்கிட்ட. படபடப்பா அந்த வேலையை முடிக்கணும் என்ன மேசத்துக்கிட்ட நிறைய உண்டு. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை பிறந்தா வழி பிறக்குமா? 100க்கு 100% பிறக்க போகுது. தை மாசம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ தை மாசத்துல கண்டிப்பா இருக்கணும். உங்க ஜாதகத்தை எடுத்து எல்லாருமே செக் பண்ணுங்க. வரக்கூடிய தை மாசத்துல 4 கிரகத்துடைய பவர் பக்கவா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்காச்சும் ஒரு கிரகம் யோகமா இருந்தா போதும், உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்தே மாறும்.
கண்டிப்பாங்க இது உங்க ஜாதகத்துல தசா புத்தி மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்து இப்ப 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் வந்து உங்களை டாப்ல தூக்கி வைக்கும் பாத்துங்க. யாருமே கர்மா இல்லாம அந்த கலியுகத்துல நம்ம பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கர்மா ஒரு பிரச்சனை இருக்கும். அதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும்? கண்டிப்பா மேசராசி கொஞ்சம் நிதானிச்சு பொறுமையா காய் நகர்த்துங்க. கண்டிப்பா உங்களால முடியும். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், அதாவது இந்த தை மாசத்துல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி நம்முடைய குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கான பயனுள்ள தகவல். இப்ப கிரகம் இப்ப பார்த்த பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து 3ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். 3ஆம் பாகவத்து 5ஆம் பாவத்துல கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சிம்மத்துல 10ஆம் இடத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகம் ஒரே இடத்துல. நல்லா தெரிஞ்சுக்கணும். 4 கிரகம் ஒரே இடத்துல இது நீங்க பார்க்கவே முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல ராகு, 12ஆம் இடத்துல விரய சனி பகவான். இப்படி விரய சனி பகவான். இதுதான் கிரகத்துடைய அமைப்பு. எந்த கிரகமும் அப்படியே மாறவே இல்லை. எல்லா கிரகமும் அதே இடத்துல பக்காவா சூப்பரா உட்காந்துருக்கு. எல்லா கிரகம் உங்களுக்கு திரிகோணம் கேந்திர ஸ்தானத்துல. நல்லா தெரிஞ்சுக்கணும். மேச ராசியில பிறந்தவங்க எல்லாத்துக்கும் பாருங்க கேந்திர யோகத்துல 4 கிரகம் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரிய பகவான் திக்பலமாக உட்கார்ந்துருக்கார். எப்படி திக்பலம்? அதாவது ஒரு கிரகம் திக்பலம்னா 100க்கு 200% நல்லது மட்டும்தான் செய்யணும். உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் வீட்டு 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு தடைகள் வந்தாலுமே அடிச்சு நொறுக்கக்கூடிய நேரம் இந்த தை மாசம் இருக்கும். இதை எடுத்துக்குங்க. தை மாசம் முடியக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் மேச ராசிக்கு வரும். இது கண்டிப்பா நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன். யாருடைய விதி ஜாதகத்துல சனி பகவான் கெட்டு போய் இருந்தால், நான் சொல்றது இது எல்லாத்துக்கும் சொல்லலைங்க. தயவு செய்து நீ எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க. உங்க ஜாதகத்துல உங்களுக்கு சொல்லுவாங்களே இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கவனமா இருங்க, இதுல போங்க இதுல போகாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த நேரம் இப்ப வந்திருக்கான்னு பாத்துக்கணும். எல்லாருமே தயவு தை மாசத்துல ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மாறும். ஏன்னா இதுக்கு முன்னாடி லாபம், பொருளாதாரம், நிறைய கஷ்டத்துக்கு போனது யாருன்னா மேசராசி. 9ஆம் இடத்துல உங்க ராசிபதி இருந்தாரு. 2ஆம் இடத்துக்கு வருமானத்துக்கு குடும்பத்துல ஒரு கலகத்தை கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு வந்துச்சு? எத்தனை பேருக்கு கால் வலியோ இல்ல உடம்புல ஏதாவது உபாதைகளோ, கட்டியோ, கொப்பளமோ, வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவோ, இல்ல வேலை ஒத்தியதுல ஒரு தடங்களோ, வெளிநாடு போகாம தாமதமாகிறதோ, படிப்புகளை ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்போ, தொழில ஒரு லாபத்தை பார்க்க முடியாம வரக்கூடிய லாபம் தாமதமாகிறதோ, காசு பணத்தை கொடுத்துட்டு ஒருத்தட்ட வாங்க முடியாம எத்தனை நாள் தடுமாறுறீங்க, எத்தனை நாள் வீடு இடம் கட்ட முடியாம ஒரு பிரச்சனை இருக்குது, கட்டி குறை கிடக்கும் நிறைய பேருக்கு. இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா மேசராசி. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேசராசிக்காரங்க நமக்கு அதிக ஜாதகத்தை அள்ளி கொடுத்தீங்க. இப்ப ஏன் தை மாசம் எல்லாமே உங்களுக்கு நல்லதா நான் சொல்றேன். நல்ல கிரகம் உச்சமான இடத்துல நீங்க போயிட்டீங்க. எப்படி செவ்வாய் உச்சம், இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா செவ்வாய் உச்சமான இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே உச்சமான வேலைகள் நடக்க போகுது. இப்ப என்ன சொல்லலாம்? ஒண்ணு இல்ல, சனி பாவம் நல்லா இருந்தா உங்க என்ன ஓடும்? நம்ம சொந்த காலம் நிக்கணும்ப்பா, யாருக்கிட்டையும் அடிபணிஞ்சு போக கூடாது, நம்ம சொந்த காலம் நின்று நம்ம ஜெயிக்கணும்ப்பா அப்படிங்கிற மனசுக்குள்ள உங்களுக்கு என்ன வருதா வரலையா? இதை கேளுங்க மேசராசி. ஆமாம்ப இருக்குங்க, எனக்கு இருக்குங்க. நான் ஏன் ஒருத்தட்ட வேலை பார்க்கணும், நம்ம சொந்த காலம் நிக்கணும் அப்படிங்கிற என்ன மனசுக்குள்ள இருக்குங்க. ஓடுங்க. ஆனா எல்லாம் ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? இப்ப கொடுப்பாரு பாருங்க யோகத்தை. ஒண்ணும் இல்ல, சனி பகவான் ஜாதகம் நல்லா இருந்து வீடு கொடுத்து நல்லா பலமா இருந்தாலும் இப்ப கண்டிப்பா தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரே ராசி மேச ராசி தான். ஓப்பனா சொல்றேன், தொழிலுக்கு செம்ம நேரம். இதை விட்டுறக்கூடாது. அடுத்து என்ன தெரியுமா? அப்பா சொத்து, தாத்தா சொத்து, பூர்வீக சொத்து, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கணுமா வாங்க வேண்டாமா? இப்ப வாங்க, கண்ணை மூடிட்டு செலவு பண்ணுங்க. காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, லோன் எந்த பேங்க்ல போய் நீங்க கேட்டு பாருங்க வரும். இப்ப எப்படி வீட்டு லோன், தொழில் சம்பந்தப்பட்ட லோன், எந்த பேங்க்ல போய் நீங்க நின்னாலும் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். ஏன்? ஆனா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சூரியபான் திக்பலமா உட்காந்துருக்காருன்னு. அரசாங்க கிரகம் திக்பலமா இருக்கு. அப்ப எந்த பேங்க்லயும் நீங்க ஒரு லோன் கிட்ட கிடைக்கும். வெளிநாட்டுல உள்ள அனைவருக்கும் சொல்றேங்க, இது வாழ்க்கையில வெளிநாட்டுல இருக்காங்க கண்டிப்பா அதை மறக்கவே மாட்டீங்க. இந்த தை மாசம் மட்டும் உங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டதே அறவே இல்லை.
வெளிநாட்டுக்கு ஃபர்ஸ்ட் மட்டும் சொல்றேன், பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ தேடி வரக்கூடிய நாள் தை மாதம். 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் அங்கேதான், வேலஸ்தான அதிபதி அங்கேதான், எல்லாமே பாருங்க. 8ஆம் இடங்கிறது வெளிநாடு. அப்ப எல்லா கிரகம் ஒண்ணு கூடி 10ஆம் இடத்துல இருந்து நேரம் 4ஆம் இடத்தை பார்த்தா வெளிநாடு பார்த்தா வெளிநாடு தான் யோகம் தான் வரும். அங்க படிச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு அங்க வேலை கிடைக்குங்க. இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்பு வருங்க. நெத்திரவுக்கு விசா பிரச்சனை இருக்கு. வெளிநாட்டுல இருந்து பிழைக்க போய் விசா பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் பாருங்க. எல்லாமே பாருங்க. நான் சொல்றது தை மாசம் பிறக்கும் போது 30க்குள்ள ஒரு நல்ல செய்தி வீடு தேடி வரலன்னா என்னன்னு கேளுங்க. விசா பிரச்சனை சொல்றேன். உத்தியோகத்துல உயர் பதவி, இங்க உள்நாட்டுல வேலை பார்க்குற மாதிரி அனைவருக்குமே அரசாங்க வேலையில எத்தனை பேர் இருக்குல்ல அவங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் காத்திருக்கு. இதை விட்டுற வேண்டாம். அரசாங்க வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் சொல்றேன், ஏதோ ஒரு ப்ரொமோஷன் பக்காவா உட்கார்ந்து இருக்கு, விட்டுறாதீங்க. செம்மையா இருக்குது, உங்களுக்கு சாதகமா இருக்குது. அதே மாதிரி தனியார் நிறுவனத்திலையும் ஒரு தலைமை பொறுப்பு, உங்களுக்கு ப்ரொமோஷன் சூப்பரா இருக்கு. வேலை கிடைக்காம ரொம்ப பேர் வீட்டுல இருக்கீங்க. அரசாங்க எக்ஸாமோ இல்ல தனியார் நிறுவனத்துல ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இப்ப ரிசல்ட் வரும் பாருங்க. உங்களுக்கு வேலைக்கான அப்ரூவ்டு உங்க வீடை தேடி வரும். 10 கம்பெனி நீங்க அப்ளிகேஷன் கொடுத்தாலும் இப்போ சக்சஸ் ஆகும் பாருங்க. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, செம்மையான லைஃபுங்க. திருமண வாழ்க்கையில ரொம்ப பேர் கஷ்டப்பட்டீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி ரொம்ப மன வருத்தமா பார்த்தீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய அமைப்பு மேசராசி சூப்பரா இருக்கு. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எத்தனை பேர் எடுக்கிறீங்க? எடுத்தா உடனே கிடைக்கும். நட்பு கிரகமான சூரியனோட சேர்ந்து செவ்வாய் இருக்கும்போது குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு பாருங்க. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து லாட்ரி யோகம் எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல வெளிநாடு ஸ்தானத்தை பார்க்க. அப்ப வெளிநாட்டை உள்ளவங்க உங்க ஜாதகத்தில் எந்த நம்பர் ராசியான எண்ணம் நல்லா கவனிக்கணும். உங்க ஜாதகத்துல எந்த ராசியான எண்ணம் அதை எடுத்தா கண்டிப்பா அடிக்கும். இப்ப எல்லாமே வெற்றி. அவர் மீனா மருத்துவத்துறை மேசராசி செம்மையா பயங்கரமான ஒரு பதவி உயர்வு வரப்போகுது. 1 மருத்துவத்துறையா, அடுத்து நெருப்பு சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்த துறையில மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண போறீங்க. அரசியல சூப்பரா சாதிக்க போறீங்க. அரசாங்க வேலைக்கு குடும்பத்துல யாருக்காச்சும் அப்பாவுடைய வேலையோ அம்மாவுடைய வேலையோ ஏதோ ஒரு வேலை உங்க பக்கம் சாதகமா, அரசியல்ல அரசாங்கத்துல மாணவ மாணவிகள்லாம் சூப்பரா இருக்கு. இதை விட்டுற வேண்டாம். மேசராசி நான் கெட்டதே சொல்ல மாட்டேன். நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கமான நிறைய விஷயத்த சாதிச்சுக்கலாம். இரும்பு சம்மந்தப்பட்ட நெருப்பு சம்மந்தப்பட்ட ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ், நகை வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. பார்த்துங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு. இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் உள்ள போனா அஸ்வினி தான் வரும். ஃபர்ஸ்டே முதல் நட்சத்திரம் அஸ்வினி. எதுக்குமே அடி பணிஞ்சு போகாத நட்சத்திரம் அஸ்வினி. நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு, இது மட்டும் தான் உங்கள்கிட்ட நிறைய பார்க்கலாம். பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க, திறமை பயங்கரமா இருக்கும் அஸ்வினில பிறந்தவங்களுக்கு. இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. லைஃப்ல எல்லாமே மாறுது. எப்படி உங்க லைஃப்ல எல்லாமே மாறுது. எதிர்பாராத ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா கிடைக்குது. அஸ்வினில பிறந்தவங்களுக்கு பயங்கரமான வெற்றி கிடைக்குது. நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செம்மையா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு அஸ்வினில பிறந்தவங்க. ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. இனிமே நீங்க கெட்டதை பற்றி யோசிக்காதீங்க. நிறைய நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில இருக்குது. இந்த தை மாசம் முதல் மாசமே நல்ல காரியம், நல்ல விஷயம், வேலை உத்தியோகம், தொழில உத்தியோகத்தில் நல்ல ஒரு சேஞ்சு, ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும் பாத்துங்க. அடுத்து பரணி. பயங்கரமான திறமையான குணங்க பரணி ராசியில பிறந்தாவே. ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம். எந்த வேலையும் பார்த்தா கரெக்டா பார்க்கணும். இதானே உங்களுடைய எண்ணம். எல்லா கலையும் விரும்புவீங்க. எந்த வேலை பார்த்தாலும் அந்த எல்லா கலைகளையும் விரும்பி அதை உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் பரணி மட்டும்தான். எல்லா கலையும் சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சொத்தோ ஏதோ வாங்கக்கூடிய யோகம் வருது. தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும். எல்லாமே நீங்க ஜெயிக்கக்கூடிய தேடி வருது. யாரு? பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் அறிவான குணம் எல்லாமே இருக்கும். யாரு? கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது. எதுவுமே குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தான். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. பொருளாதார வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே தடங்களா பார்த்து இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே நல்ல நேரம் நெருங்கி வருது. அது நல்லா அது கார்த்திகை நட்சத்திரம் எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்த்துக்குங்க. ஏதோ ஒரு
பயங்கரமான ஒரு பொசிஷன் நீங்க போறீங்க. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, தொழிலோ, உத்தியோகமோ, படிப்போ, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கு. எடுத்த காரியம் உங்க பக்கம் சக்சஸ். வரக்கூடிய தை மாத பலன் மேசராசிக்கு மிக பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.